இன்னைக்கு மகாநதி சீரியல்ல காவேரியோட அம்மாவ பார்க்க விஜய் வந்து வீட்டுக்கு போவான். அப்போ அவங்க அம்மா வந்து "வாங்க மாப்பிள உட்காருங்க, ஏதாவது சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு நார்மலா பேசுவா. அப்போ வந்து "இல்ல அத்த, நான் ஒண்ணு சொல்லிட்டு போக தான் வந்தேன். இன்னைக்கு காலையில வந்து காவேரி ரொம்ப என்னைய வந்து திட்டிட்டா. நானும் வந்து நெறைய நம்ம பேசிட்டோம் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு மனசே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு" அப்படின்னு நம்ம பேசிட்டே இருக்கும்போது, இவன் வந்து அப்படியே அமைதியா இருப்பா காவேரியோட அம்மா. அப்போ இவன் கேட்பான், "அத்த என்ன ஆச்சு? ஏன் அமைதியா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "இல்ல ஒண்ணும் இல்ல மாப்பிள" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. "இல்ல என்னைய திட்டினதுனால கண்டிப்பா உங்களையும் திட்டியிருப்பாளோன்னு சொல்லி தான் நான் வந்தேன். என்னாச்சு?" அப்படி சொல்லும்போது, காவேரியோட அம்மா வந்து காவேரி பேசினது எல்லாத்தையும் சொல்லுவா. "அத்தை நீங்க வந்து வருத்தப்படாதீங்க. அவ வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைல அப்படி பேசியிருப்பா" அப்படின்னு சொல்லும்போது, காவேரியோட அம்மா சொல்லுவா, "இல்ல மாப்ள, எனக்கு வந்து அவ பேசினது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு வந்து அவ சொன்னது நியாயமா தான் இருந்துச்சு. ஏன்னா, அவளே ஞாபக சக்தி இல்லாம அவளோட லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இருக்கும்போது, நானும் வந்து அவள வந்து கஷ்டப்படுத்துற மாரி பேசினது தப்பு தானே" அப்படி சொல்லும்போது, விஜயும் சொல்லுவான், "ஆமா அத்த, நானுமே அதத்தான் யோசிச்சேன். எதுக்கு போட்டு அவளோட லைஃப்ல நம்ம திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணணும். அதனால இனிமே அவ லைஃப்ல நான் இப்போதைக்குள்ள வர வேண்டாம்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, அவ அப்படி ஒரு மாரி பார்ப்பா. நீங்க உடனே தப்பா நினைக்காதீங்க. என் லைஃப்ல அவ தான். நாங்க எங்கேயோ இருந்து இப்ப மீட் பண்ண மாரி, இன்னும் சீக்கிரத்துக்குள்ள நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா கண்டிப்பா சேருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அவள வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணாம இருக்கலாம்னு நெனைக்கிறேன் அத்த. அப்படி சொல்லிட்டு, சரி அத்த நீங்க வொரி பண்ணாதீங்க. நான் போயிட்டு வரேன்ட்டு அவன் கிளம்பி போயிருவான். விஜய் வந்து வீட்ல வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த வேலை பார்க்குற பொண்ணு செல்வி வந்து அங்கேருந்து வந்து கூப்பிடா, "ஐயா உங்கள வந்து அங்க பெரிய ஐயா கூப்பிடுறாரு. நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு போவான். கீழ பார்த்தா 2 பேரு உட்காந்துருப்பாங்க. அதாவது அந்த ரம்யாவோட அம்மாவும், அப்பாவும். உடனே அத பார்த்த உடனே, "யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்பான். எங்கள வந்து உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்கள நல்லா எங்களுக்கு தெரியும். நீங்க பொண்ணு பார்த்தீங்கல்ல, அந்த ரம்யா அவங்களோட அம்மா, அப்பா தான். ரம்யா தான் அனுப்பி வைச்சா உங்கள பார்க்க சொல்லி. நீங்க ஏற்கனவே நேத்து பார்த்து பேசிட்டீங்களே, அதான் சரி வீட்ல வந்து பெரியவங்ககிட்ட பேசி எல்லா இதையும் முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே நான் அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேனே, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிருந்தேனே அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அ உங்கள்ட்ட யாரு அந்த காவேரிங்கிற பொண்ணு தான் வந்து வீட்ல போய் பேசுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்களாம். அதான் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இல்லங்க கொஞ்சம் எனக்கு டைம் வேணும். இப்போ உங்க பொண்ணு வந்து இப்போ யோசிச்சு உங்ககிட்ட சொன்ன மாரி, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் எனக்கு. நான் கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றேன்னோனே, சரி, சரி நல்லா யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா நல்ல மருமகளாவும் இருப்பா, உங்களுக்கு நல்ல மனைவியாவும் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நல்ல முடிவா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவாங்க.